நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக உட்காந்து தான் பேசுவேன். இப்போ வாக்கிங் நடந்து கொண்டு பேசுகின்றேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட வீடியோ பேசுகிறீங்க, ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட வீடியோ பேசுகிறீங்க, ஆனால் ஜோதிட வீடியோ பேசவே மாட்டேறீங்க, ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மட்டும் அதிகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஜோதிட வீடியோ பேசுறது இது இல்லை, ஏன்னா அஸ்ட்ராலஜின்னு சொல்லும்போது ஜோதிட வீடியோ பேசி ஆகணும். பிரச்சனை என்னன்னா, வீட்டில் டிஸ்டர்ப் மானிட்டர் அந்த டிஸ்பிளே போயிடுது, ஒரே லைனாக வந்துட்டு இருக்கு. அது டிஸ்பிளே மாற்றணுன்ற பிளான். அதில் வீட்டில் கொஞ்சம் ரினோவேஷன் வீட்டு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சிச்சு ஓவராலாக. அதனால தான் என்னால் கண்டிப்பாக போட முடியல. ஆனால் தினமும் அந்த பஞ்சாங்கம் ராசி பலன் மட்டும் போட்டு இருக்குது. ஜோதிட வீடியோ போடணும், அந்த டிஸ்பிளே இதுதான் மாற்றணும். அது மாற்றிட்டா மானிட்டர் மாற்றிட்டா போட்டுடலாம். அடிப்படையில் பார்த்தோன்னா எனக்கு ஜோதிடத்தை விட எனக்கு ஆன்மீகம் தான் முதல்ல பரிச்சயம். அது நான் 25 வருஷமாக புத்த ஆன்மீகத்தில் இருக்கேன். அதனால் எனக்கு ஜோதிடத்தை விட ஆன்மீகம் தான் எனக்கு பிடித்தது. வாழ்க்கை அனுபவம் எனக்கு ரொம்ப அதிகம். வாழ்வை பற்றி நுட்பமான விஷயங்கள் எனக்கு தெரியும். ஜோதிடம் இப்போ தான் ஒரு 5 வருடமாக தான் நான் அதை புத்தகம் மூலிமா படித்து விஷயங்களை சொல்கிறேன். எனக்கு ஆன்மீகம் தான் உள்தேடுதல் அதிகம். எனக்கு குண்டலில் ஆஞ்ஞா நிலை அடைந்தவன், சிவனின் நெற்றிக்கண் தன்மை எப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் ஞான நிலை பெற்றவன் கிடையாது. ஐ ஆம் ஏ குட் டீச்சர், ஐ எம் நாட் மாஸ்டர். நான் குரு கிடையாது, நல்ல ஒரு ஆசிரியர். அதனால் ஆன்மீகத்தில் எனக்கு புதுசாக எந்த சாமியாருங்களும் நான் கடவுளை காட்டுறேன், நான் தான் கடவுள் அப்படின்ட்டு எந்த மத குருமார்களும் என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா உண்மையான கடவுள் தன்மை, என்ன கடவுள்னு சொல்லக்கூடாது, கடவுள் தன்மை. அது உண்மையான கடவுள்ன்றது உருவம் கிடையாது, அது ஒரு தன்மை, ஒரு எசன்ஸ், அதை தான் இருக்காது. நான் முழு ஞான நிலை பெற்றவன் கிடையாது. ஆனால் ஞானத்தின் அந்த சாரம் எனக்கு தெரியும். சட்டோரி அனுபவம் சொல்லுவாங்க, அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அது ஞானம் என்றது கிடைக்கும்போது கிடைக்கட்டும், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் ரொம்ப சந்தோஷம். இந்த பிறவிலாம் அடுத்த பிறவி கிடைச்சிட்டு போடும். ஆனால் ஒரு நிறைவு இருக்குது. ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் பயணித்தது, சம்திங் லைக் தட், ஏதோ ஒன்று பிடிப்பட்டது என்ற ஒரு திருப்தி இருக்குது. தொழில் ரீதியாக இது ஜோதிடம் பார்க்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ காலமாக இருக்குது. அதனால் இப்போ ஜோதிடம் ஏஏ சொல்லிடுது, ஜோதிடர்கள் எதற்கு என்று நிறைய பேர் சொல்ல கேட்குறாங்க. ஏஐ எல்லாத்தையும் சொல்லிடுமா? ஏஐ ஒரு குறிப்பிட்ட இதுதான் அதால் இது பண்ண முடியும். அது இப்போ நம்ம கேலண்டர் இருக்குது, அந்த ராசி பலன் இருக்குது, அது மாதிரி விஷயங்களை தான் சொல்ல முடியும். நீ ஏஐகிட்டே நீங்கள் விஷயங்களை கேட்டிங்கன்னா கூட அது அவுட்லைனாக சொல்லிவிட்டு அண்ட் தென் தகுந்த ஒரு ஆலோசனையை நீங்கள் ஆலோசிங்க, அணுகுங்கதான்ற சொல்லுவோம். நீங்கள் வேணா கேட்டு பாருங்கள். உங்களோட ஜாதகத்தை எடுத்து கூட ஃபோட்டோ பிடிச்சி சாட்ஜிபிட்டில் இதோடைய பலன் சொல்லுங்கன்னா கூட பொது பலனாக தான் சொல்லுமே தவிர அதோடைய நுட்பமான தன்மையை அதால் விளக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மிஷின் லேர்னிங், அது ஒரு செயற்கை நுண்ணறிவு. அது ஒரு ஜோதிடருக்கு தான் முழுசாக தெரியும். ஒரு சமையல்காரருக்கு தான் பிரியாணியுடைய பதம் எப்படி தெரியும். அரிசி எவ்வளோ போடணும், வெங்காயம், புதினா, தக்காளி, கிராம்பு, சோம்பு, இந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு எவ்வளோ பதமாக செய்யணும், கண்ணளவு கையளவு எவ்வளோ முக்கியம், ஒரு பிரியாணி செய்கிறவருக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி அந்த பிரியாணியை பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு, அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த முகத்துடைய மலர்ச்சியை பார்க்குறாரு பார்த்தியா, உச்சி கொட்டி சாப்பிடும் போது அப்போ தான் அவருடைய சந்தோஷம் ரொம்ப இரட்டிப்பாகும். ரொம்ப அது வார்த்தைகளே அங்கே இருக்காது. அதை தாண்டி இது இருக்குது. ஒரு சமையல் கலைஞருடைய சந்தோஷம் எங்கே முழுசாக நிறைவேறுதுன்னா, அப்புறம் அந்த உச்சி கொட்டி சாப்பிட்றது, அது சமையல் கலைஞருக்கு நல்லா தெரியும். அதில் தான் ரொம்ப குறிப்பாவார் அந்த மலர்ச்சி. அது ஏஐல, ரொபோட்டிக் ஏஐல அது வெளிப்படுத்த முடியாது. அது ஒரு மிஷின் லேர்னிங் தான், அது ஒரு அளவு தான். அது அதனால ஜோதிடம் ஏஐல கம்யூனிகேட் பெரிதாக சொல்ல முடியாது. அது ஒரு கூகுள் மேப் மாதிரி தான். அது இந்த இடத்துல இருக்குன்றது போகலாம், ஆனால் அந்த இடத்துல போகும்போது நம்மளுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்குது இல்லை. அது சிலர் தான் அது தப்பாக கூட காமிச்சிருக்கலாம். ஆனால் அனுபவம் நமக்கு தவறு ஆகாது. அது கிரகங்களுடைய சேர்ப்பு ஒன்று இப்போ பார்க்குறது, அது எந்த வீட்டில் இருக்குது, ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் எவ்வளோ டிகிரி இதில் இருக்குது, அந்த இதெல்லாம் ஜோதிடரால் தான் சொல்ல முடியும். அதனால் இன்னும் எவ்வளோ குவாண்டம் ஏஐ வந்தால் கூட ஜோதிடத்தில் ஜோதிடர்களாக தான் நுணுக்கமாக விஷயங்களை சொல்ல முடியும். அதனால் இது மதத்தோடு தொடர்புடைகிறதுனால அறிவியல் மதத்தின் உள்ளாழ்ந்த உணர்வுகளை இது வெளிப்படுத்த முடியாது. இது ஒரு சிறந்த ஒரு உதாரண கதை சொல்லணும்னா, ஒரு அம்மா குரங்கு இல்லாமல் ஒரு குட்டி குரங்கு இருக்கு, இன்னொரு குட்டி குரங்கு அம்மாவோட இருக்கு. இதுக்கு இந்த ரெண்டு குரங்குகளுக்கும் சாப்பாடு சரிசமமாக கொடுக்குறாங்க. அதை விட அம்மா குரங்கு இல்லாத குட்டி குரங்குகளுக்கு நல்ல புஷ்டியான ஆகாரமாக கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு 2 மாதம் கழிச்சு அதை பார்க்குற அந்த அம்மா இல்லாத குரங்குகளுக்கு நல்ல புஷ்டியான ஆகாரம் கொடுத்த குரங்குக்கு
ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஒரு சுறுசுறு இல்லாமல் ஒரு மந்தமாக தான் இருக்குது. ஆனால் கவனிப்பண்ணவும் அந்த குரங்கு நல்லா கவனிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவோட இருந்த குட்டி குரங்குக்கு அதே அளவு போஷா தான் கொடுத்தாங்க. ஆனால் அது எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் வந்து ஆய்வாளர்கள் வந்து அதை உணர்ந்தாங்க. இது ஒரு ரிசல்ட் தான், இது கதை கூட கிடையாது. அப்போ தான் ஏதோ ஒன்று சம்திங் லைட் அம்மாவோட இருக்கும்போது ஏதோ ஒன்று அது ஒரு உயிர் தன்மையில் உறவாடுதுன்றதை உணர்ந்தாங்க. இது வந்து ஏஐயால வந்து கொடுக்க முடியாது. நிஜ ரோஜாக்கும் செடியில் இருக்க நிஜ ரோஜாக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஜாக்கும் ஒரு செயற்கையான இருக்க ரோஜாக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் நிஜ ரோஜாவோட கலர்ஃபுல்லாக இருக்கும் செயற்கையான ரோஜா. அதோட நிறம் அதோட எதுவுமே மங்காது, ஷேப்பு அவ்வளோ துல்லியமாக இருக்கும். ஆனால் அந்த செயற்கை ரோஜா வந்து நிஜ ரோஜாவை பார்த்து தான் காப்பி அடிக்கப்பட்டது. ஆனால் அதை விட இது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த நிஜ ரோஜாவில் இல்லாத ஒன்று வந்து செயற்கை ரோஜாவில் இல்லை. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிஜ ரோஜாவில் அந்த மலர்ச்சி, அந்த ஆங்கிலத்தை என்ன சொல்லுவாங்க, ப்ளோசமா, அந்த மலர்ச்சி இருக்காது. இது ஆர்டிஃபிஷியலான ரோஜாவில் அதுதான் அந்த மிஸ்ஸிங்காக இருக்கும். இதே தான் வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டான ஏஐ. அது வந்தால ஒரு மிஷின் லேர்னிங், அது தகவலை தான் கொடுக்க முடியும் தவிர உணர்வுகளை கடத்த முடியாது, அனுபவங்களை வந்து சொல்ல முடியாது. அதனால அறிவியலுக்கு ஒரு இதுக்காக இன்ஃபர்மேஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். மனிதன் கண்டுபிடித்தது மனிதனை மீறி எப்படி செல்ல முடியும்? அதனால வந்து வரும் வாரத்திலிருந்து ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள் அதிகமாக போடுறேன். அது மொபைல்லே இருக்கிறதுனால எனக்கு சிரமமாக இருக்குது. வரும் வாரம் வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் வாரப்பலன் போடுறேன். ஏன்னா அந்த ஆன்மீகம் லைஃப்பை பற்றி பேசினா வியூஸும் இல்லை, சப்ஸ்கிரைப்ஸும் இல்லை. ஆனால் ஜோதிடம் பற்றி போட்டால் நிறைய வியூஸ் வருது, சப்ஸ்கிரைப்பும் வருது. ஆனால் நான் இது ப்ரொஃபஷனல் இதுக்காக பண்ணல, என்னுடைய பேஷனுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஏன்னா மக்களுடைய மனநிலை அது மாதிரி இருந்துகிட்ருக்கு. எது தேவையில்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகம்ன்றது தேவையாக இருந்தால் கிரகங்களுடைய தன்மையை இது வந்து எதுவுமே பண்ணாது. அது தள்ளி நின்று தான் இதுவாக இருக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு உச்சநிலையை அடைந்துட்டுனா எந்த கிரகங்களும் ஒன்று ஆட்டி படைக்க முடியாது. இந்த சிம்மராசி 8ல் வந்து சனி, மீனத்தில் சனி இருக்குது, அஷ்டமத்து சனி. சனி ரொம்ப அஷ்டம சனி, 7வது சனியில் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க, கல்யாணம்லாம் பண்ணவே மாட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் அஷ்டம சனிலாம் இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ டெரரானது சனி. ஆனால் இப்போ எனக்கு அஷ்டமத்து சனி, ஆனால் போட்டு பயங்கரமாக உளிக்க எடுக்குது. ஆனால் நான் ஜஸ்ட் லைக் தட் தள்ளின்னு தான் பார்க்குறேன். என்கிட்ட அது மாட்டிக்கின்னு முழிக்குது. என்ன காரணம் என்றால் ஆன்மீகத்தை ஒரு உச்சநிலை அடைந்ததுனால எந்த கிரகங்களுடைய தாக்கம் எனக்கு பெருசாக பாதிக்காது. அதுங்க தான் வந்து என்கிட்ட மாட்டிக்கின்னு முழிக்கும். அதனால் இந்த ஆன்மீகம் வந்து ரொம்ப சுப்ரீம் பவர். அது ஜோதிடத்தை விட ஆன்மீகத்தில் தான் நீங்கள் முன்னேற்றம் அடையணும். அது வருங்காலங்களில் இனிமேல் ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள்லாம் போடுறேன். வாரப்பலன் வந்து 12 ராசிகளுக்கு வந்து தனித்தனியாக போடுறேன் பாருங்கள். அதனால் அந்த ஆர்டிஃபிஷியல் ஜோதிடம், ஆன்மீகம், லைஃப் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. இக்காணொலியை வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.